பொதுவாக நீங்க அந்த கையெழுத்து எம்பிகள்ட்ட வாங்கினதையும், தங்கர் ராஜினாமா செய்ததையும் இணைத்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராஜினாமாங்கிறாரு. அவர் வந்து நாங்களே போகச் சொல்றதா தான் இருந்தோம். அப்ப அவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்கிற மாரி பேச ஒரு பிம்பத்த தான் முயற்சி பண்ணியிருக்காங்களே ஒழிய, அவருடைய பேச்சிலேருந்து எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் என்னன்னா, அவரு தங்கரை ஏதோ விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த அவமானத்தை சகிக்காமல், உங்களுடைய அரசியல் தலைகுனிவுக்கு நான் காரணம் அல்ல. அது நான் வந்து ரூல் படி தான் போயிட்டுருக்கேன். அந்த சமயத்துல நீங்க பாட்டுக்கு என்னைய ஒரு ஒரு சாதாரண தொண்டனாக பார்க்குறீங்க. அரசியல் சாசனம் சார்ந்த ஒரு பதவியில, ஒரு மரியாதைக்குரிய பதவியில நான் இருக்கிறதா நான் பார்க்கலங்கிறத அவர் சொல்லாம சொல்றார். அதுதான் அந்த ராஜினாமா கடிதத்தின் சாரம். பின்புலனே பார்த்து அவர் பண்ணின டைமிங்கே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு அதிருப்தியிலே, ஒரு கோபத்திலேயும் தான் அவர் அந்த பதவிய விட்டுருக்காருன்னு சொல்லணும்.